கூட்டிகிட்டு வந்திருக்கேன். அது சார் நான் ரொம்ப அதுக்குள்ளே போகிறது இல்லை சார். நான் கதைக்கு அதுக்கேற்ற மாதிரி தான் சூஸ் பண்ணிக்கிறேன். எது எனக்கு செட் ஆகுதோ, எது குடும்பத்துக்கு செட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் பார்த்துக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன். ஏன் சார்? இல்லை சார் நான் ஒரு ஹீரோ. அதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எங்களுக்கு இப்போ தான் கல்யாணம் முடிஞ்சது. எனக்கு ரொம்ப முக்கியமான நாள் நேற்று. எனக்கு என்னென்னா, எங்கே இருந்தோ வந்து எதுவுமே ஒரு யாருனே தெரியாத ஒரு பையனை வளர்த்து விட்டது நீங்கள் எல்லாரும் தான். உங்கள் எல்லாருக்குமே தனியாக ஏதோ ஒரு தனியாக ஒரு லஞ்ச் போடணுன்றது எங்களோட ஆசை. ஸோ அதுக்காக தான் இந்த மீட்டிங். இத்தனை நாள் இவ்வளவு நாள் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப கைண்டாக நடந்துக்கிட்டீங்க என்கிட்ட. எனக்கு நான் எது பண்ணாலும் அதை நல்ல விதமாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தீங்க. அதுக்கு என்றைக்குமே நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் உங்கள் எல்லாருக்குமே. இதுக்கு மேலும் என்னை நீங்கள் அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். அவ்வளோதான், பேசுறதுக்கு எதுவும் இல்லை. தேங்க்யூ. தேங்க்யூ ஆல் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எல்லாமே வெளியே பாசிட்டிவாக போயிட்டுருக்கு. அபிக்கு எல்லோரும் முன்னாடி ஃபர்ஸ்ட் படத்துக்கு கொடுத்த சப்போர்ட் மாதிரி இப்பயும் உங்களோட சப்போர்ட் ரொம்ப தேவை. தேங்க்யூ. அடுத்த படம் தான் சொல்றீங்க? ஆமா, இல்ல சார் நான் நடிக்கல சார். அதில் உங்க லவ் அப்ரோச் வந்து வேற லெவலில் இருந்தது, பயங்கரமாக இதுவாக போச்சு, வைரலாக. ஸோ நீங்கள் எப்படி அவங்கள லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க அப்ரோச் பண்ணணும்னு தோணுச்சா இல்லையா? ஏன்னா ஒருத்தங்கிட்ட ஒரு பொண்ணுக்கிட்ட போய் சொல்லும் போதே தயக்கம் அதிகமாக இருக்கும், லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. அவ்வளோ பேர் ப்ரெஸ்ஸு மீடியா லைவ் போயிட்டுருக்கு, பட்டுனேருந்து அந்த பொண்ணு லவ் பண்ணி போயிட்டீங்க சார். நாங்கள் லவ் பண்ணிட்டு தான் இருந்தோம். அது வந்து கல்யாணத்துக்கான ப்ரப்போசல். நாங்கள் ஸ்கூல்லேருந்தே எங்களுக்குள்ள லவ் தான். ஸோ எனக்கு வந்து அது அந்த ஸ்டேஜில் வந்து கல்யாண ப்ரப்போசல் தான் நான் பண்ணியிருந்தேன். என்னை கல்யாணம் பண்ணிக்க, ஏன்னா அது வரைக்குமே நாங்கள் ரிலேஷன்ஷிப் இருந்தோம். அடுத்த கட்டத்தை பற்றி நாங்கள் யோசிக்கல. அந்த டைமில் தான் நான் சரி கல்யாணம் எனக்கு படம் நடந்துருச்சு. ஏன்னா நான் படம் பண்ணதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணணுன்றதுல ரொம்ப குறிக்கோளாக இருந்தேன். ஏன்னா இவங்க அது யோசிக்கல. ஏன்னா நான் நிறைய டைம் சான்ஸ் கிடச்சி ரிஜெக்ட் ஆகும்போது எல்லாமே இவங்க கல்யாணம் பண்ணிக்கலாவா, ஏன்னா நான் ரொம்ப லோவாக இருக்கேன், தனியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க அது சொல்லுவாங்க. எனக்கு என்னன்னா படம் பண்ணிட்டு நான் என்னைக்கு என்னால் அவங்களை நல்லா பார்த்துக்க முடியும், நான் எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து அன்னைக்கு கல்யாணம் போகணும்னு நினச்சேன். எனக்கு அந்த ஸ்டேஜ்ல இருந்து என் லைஃப் மாறும்னு நான் நம்பினேன். அன்னைக்கு அவங்கள்ட்ட சொல்லணும்னு தோணுச்சு. சொன்னேன் சார். அதுதான் பார்த்துட்டு இருக்கோம். தெரியல சார், முடிவு பண்ணல சார். இப்போதான் பார்த்துட்டு இருக்கு. எந்த கண்ட்ரிக்கு டூரிஸ்ட் ஃபேமிலியாக போகிறீங்க அபி? எந்த கண்ட்ரிக்கு டூரிஸ்ட் ஃபேமிலியாக போகிறீங்க? எந்த கண்ட்ரிக்கா சார்? எந்த கண்ட்ரிக்கு டூரிஸ்ட் ஃபேமிலியாக போகிறீங்க சார்? எனக்கு சுவிட்சர்லாண்டுக்கு போகணும் சார், டூரிஸ்ட் ஃபேமிலியா. நானும் அவங்க குட்டி அபி எல்லாம் சேர்ந்து போகணும். குட்டி அபியா? அதான் சார். உங்கள் அடுத்த படம் வர்றதுக்குள்ள ஹஸ்பண்ட் வந்து பெரிய லெவலுக்கு வந்துட்டாருன்னா பெரிய லெவலத்தில் அதுக்கப்புறம் ஒய்ஃப் கண்ட்ரோலில் வந்துடுவாங்க. ஸோ உங்கள் ஹஸ்பண்ட் அதேமாதிரி கண்ட்ரோல் எடுப்பீங்களா, இல்லை அது பாட்டு ஃப்ரீயாக போயிட்டு வரா அப்படின்னு சொல்லிங்களா? கண்ட்ரோல் தான் சார் இருக்கேன். சூஸிங் கூட சார், ஏன்னா ஸ்டோரி கூட விஜயானந்த் சாருடைய ஒய்ஃப் தான் ஃபுல்லாக பார்த்துக்கிறாங்க ஸ்டோரி வந்து எல்லாமே. அந்த மாதிரி மாறதுக்கான வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டேன். எனக்கு அப்படிலாம் இல்லை சார். எப்பவுமே ஒரு ஃப்ரெண்டாக தான் இருந்திருக்கோம். 10th 9thலேருந்தே நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்திருக்கோம். அதே தான் இப்போயும் கண்டினியூ ஆகும். நல்ல ஃப்ரெண்ட்லி இதுதான் இருக்கணும். கண்ட்ரோலிங்லாம் எதுவும் இல்லை. உங்கள் அடுத்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முந்தி உங்கள் பேபி ஃபர்ஸ்ட் லவ் சொன்னது அவர் தான் வந்து லவ் ஜர்னி கொஞ்சம் சொல்லுங்க சார். கண்டிப்பாக நான் தான் சொல்லிருக்க முடியும். அவங்க அப்படி சொல்லுவாங்க சார். லவ் ஜர்னி கொஞ்சம் சொல்லுங்க. லவ் ஜேர்னி அதான் ஸ்கூலில் நாங்கள் ஒன்றா படித்தோம். எனக்கு அவங்களை 6th தெரியும். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே எனக்கு அவங்களை ரொம்ப பிடிச்சது, லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்படி தான் ப்ரப்போஸ் பண்ணேன், நோ சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல்லே லவ் பண்ணாரு? ஆமாம் சார், ஆமாம் ஸ்கூல்லேயே. திருமண பரிசா என்ன கொடுத்தீங்க? என்ன சார்? திருமண பரிசா என்ன கொடுத்தீங்க? திருமண பரிசா அவங்களுக்கு பர்சனலாக சில விஷயங்கள் வாங்கி கொடுத்தாங்க. எங்களுக்குள்ள இருக்க ஒரு சின்ன விஷயங்கள் அது மட்டும் பண்ணேன், அவ்வளோதான். அதை ரொம்ப நாள் வெளியில் சொல்ல முடியாது, பட் ரொம்ப நாள் ஆசை அவங்களுக்கு சில விஷயங்கள் இருந்துச்சு, அதெல்லாம் பண்ணோம், அவ்வளோதான். உங்கள் அடுத்த படத்துக்கு முந்தி உங்கள் பேபி ரிலீஸு எப்படி? இல்லை சார், தெரில சார், அதெல்லாம் எதுவும் பிளான் பண்ணல சார். ப்ரொடியூசர் கொடுத்த காரில் எங்கே ஃபஸ்ட்டு போனீங்க? ப்ரொடியூசர் கொடுத்த கார்லையா? நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு இவங்க ரொம்ப நாளாக என்னை ஈஸியாக கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி கேட்டுருந்தாங்க. நான் கூட்டியாக போனதில்லை, ஏன்னா பைக் தான் வச்சுருந்தேன். பைக்கில் போனால் வெயில் அடிக்கும், இன்னொரு டைம் ஆகும்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் கட் பண்ணிட்டே இருந்தேன். அதை ஃபஸ்ட்டாக ஈஸியாக போனோம் பைக், ஐ மீன் காரில். நாங்கள் 2 பேரும், அதுதான் ஃபஸ்ட்டு ட்ரிப்பு. நீங்கள் எடுக்க அடுத்த படத்துக்கு ஹீரோ யாராக இருப்பாங்க? ஏன்னா
1 கோடி வசூல் விஜய் அஜித் அந்த மாதிரி போவாங்க, நீங்க யாரை தேடுவீங்க? இல்லை சார், கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்திருக்கு. அந்த கதை முடிச்சுட்டு அதுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி பண்ணுறதா பிளான். இன்னும் அதையும் யாருன்னு கேட்குறேன். தெரியல சார். ஓகே, நன்றி, வணக்கம். வந்திருந்த எல்லாரும் அந்த